அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. இது நேயர்களுக்கான கேள்வி. இந்த கேள்விக்கு விடை என்ன என்பதை கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்டில் போடுங்க. அதே போல் இந்த நிகழ்ச்சியை நீங்கள் எந்த ஊர்லேருந்து எந்த நாட்டிலேருந்து பார்த்து கொண்டு இருக்கிறீங்க என்பதை கீழே கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட்டில் போடுங்க. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிலாட்டி அதையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். 4 பேருக்கு வீடியோ ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கான கேள்வி, பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று எந்த அத்தியாயத்தில் உட்பகுதியில் இடம்பெற்றுள்ளது? ஏ சூரா நமல், பி சூரா தௌபா, சி சூரா நஹல், டி சூரா யாசின். இதற்கான விடையை கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. தி வினர் சீசன் 3 நிகழ்ச்சியூடாக இன்றைய தினத்தில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றோம். இன்றைய தினத்தில் நம்முடன் போட்டியிடுவதற்காக வந்திருக்கக்கூடிய போட்டியாளர் வாழைத்தோட்டத்தை சேர்ந்த ஃபர்ஹான். அஸ்ஸலாமு அலைக்கும். வின்னர் நிகழ்ச்சி வந்திருக்கீங்க, எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? கொஞ்சம் நர்வஸ் ஆகிது. என்ன ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி ஷோவுக்கு நான் வந்திருக்கிறேன். லாஸ்ட் இயர் இதுக்கு அப்ளை பண்ணியிருந்தேன், நான் கிடைக்கல. இந்த டைம் கிடைச்சிக்குது. சரி, இந்த நிகழ்ச்சி ஏற்கனவே பார்த்துருக்கீங்களா? லாஸ்ட் இயர்லேருந்து பார்த்து கொண்டிருக்கேன். நல்ல நிகழ்ச்சி. இதில் நிறைய இஸ்லாம் சம்மந்தமான விஷயங்களை மக்கள் தெரிஞ்சுக்கொள்கிறாங்க. அதால் தொடர்ந்து பார்க்குறாங்க. இதில் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு மிச்சம் பேர் நினைக்கிறாங்க, இல்லைன்னு நினைக்கிறேன். சரி, ஃபர்ஹான் எப்படி நம்முடன் விளையாடுகின்றார் என்பதை பார்ப்போம் சிறிடலைக்கு பிறகு. வெல்கம் பேக் டு த ஷோ. த வினர் திறமைக்கே முதலிடம். இன்று நம்முடன் போட்டியிடுவதற்காக கொழும்பை சேர்ந்த வாழைத்தோட்டத்தை சேர்ந்த ஃபர்ஹான் நம்முடன் இணைந்திருக்கின்றார். நிகழ்ச்சிக்கு செல்வதற்கு முன்னாடி உங்களை பற்றி ஒரு சிறு அறிமுகம். என் பேர் இமாரன் ஃபர்ஹான். நான் கொழும்பு கேசல்வத்திலிருந்து வரேன். ட்ராவலிங் ஆஃபீஸரில் ரைடராக ஒர்க் பண்ணுறேன். சரி, இந்த நிகழ்ச்சிக்கு செல்வதற்கு முன்னாடி நிகழ்ச்சியை பற்றிய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்களை பார்த்துக்கொள்வோம். 15 கேள்விகள் கேட்கப்படும். 15 கேள்விகளுக்கும் நீங்கள் சரியாக பதில் சொன்னால் 50,000 ரூபாயும், 10 கேள்விகளுக்கு சரியாக பதில் சொன்னால் 15,000 ரூபாயும், 5 கேள்விகளுக்கு சரியாக பதில் சொன்னால் 5,000 ரூபாயும் உங்களுடைய ஃபிக்ஸ் மணியாக உங்களுடைய கையில் கிடைக்கும். இந்த 15 கேள்விகளுக்கும் உங்களுக்கு 2 லைஃப் லைன் ஆப்ஷன்ஸ்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றது, கால் ஆஃப் ஃப்ரெண்ட் மற்றும் 50-50 ஆப்ஷன். உங்களுக்கு பதில் தெரியாவிட்டால் உங்களுடைய நண்பர் ஒருவருக்கு கால் செய்து கால் ஆஃப் ஃப்ரெண்ட் ஆப்ஷன் மூலமாக உங்களுக்கு ஹெல்ப்பை கேட்டுக்கொள்ள முடியும். அதேபோல் பதில் தெரியாவிட்டால் கம்ப்யூட்டர் இடத்தில் 50-50 ஆப்ஷன் மூலமாக உங்களுக்கு ஹெல்ப்பை கேட்டுக்கொள்ள முடியும். 2 தவறான பதில்களை கம்ப்யூட்டர் அகற்றி உங்களுக்கு 2 பதில்களை தந்து கம்ப்யூட்டர் ஹெல்ப் செய்யும். இதுதான் இந்த போட்டியுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்கள். சரி, நிகழ்ச்சி ஆரம்பிக்கலாமா? ரெடியாக இருக்கிறீங்க? சரி, உங்களுக்கான முதல் கேள்வி 1000 ரூபாய்க்கான கேள்வி இதோ உங்களுடைய கம்ப்யூட்டர் ஸ்க்ரீனில். நபிகள் நாயகத்திற்கு வழங்கப்பட்ட அற்புதம் என்ன? ஏ குர்ஆன், பி நோன்பு, சி தொழுகை, டி சஹாபாக்கள். ஆப்ஷன் ஏ குர்ஆன். ஆப்ஷன் ஏ குர்ஆன். லாக் செய்யலாம். கம்ப்ளீட் தி ஆன்சர் ஏ குர்ஆன். சரி, உங்களுடைய ஆன்சர் சரியா பிழை என்பதை பார்ப்போம். கம்ப்யூட்டர் வில் தி ஆன்சர் ப்ளீஸ். நீங்கள் சொன்ன பதில் சரியான பதில். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள், ஒவ்வொரு நபிமார்களுக்கும் அல்லாஹ் ஒவ்வொரு அற்புதத்தை வழங்கியிருக்கின்றான். நபிமார்களும் மனிதர்கள் தான், சாதாரண நம்மை போல் மனிதர்கள் தான். ஆனால் அவர்கள் எங்கே விசேஷப்படுவார்கள் சொன்னால் அல்லாஹ்விடத்திலிருந்து வஹி வரும் அவர்களுக்கு. அந்த வஹி வர்ற நேரத்தில் அவர் தூதராக இருப்பார். இப்போ இவர் தூதர் தான் சொல்லி மக்கள்கிட்ட சொல்கிற நேரத்தில் எந்த நபியாக இருக்கட்டும் எல்லாருக்கும் அந்த சமுதாயம் வந்து சொன்ன ஒரே ஒரு பதில் தான், நீங்கள் எங்களே போல் ஒரு மனுஷனாக தானே இருக்கிறீங்க, எங்களே போல் ஒரு ஆள் தானே இருக்கிறீங்க, அல்லாட தூதர்ன்றீங்க, அல்லாஹ் வந்து ஒரு வானவரை இறக்க இயலாவா இப்படின்னு சொல்லி இந்த மனிதன்றதை தான் சுட்டி காட்டுவாங்க. உனக்கு வகி தர்றதுக்கு ஒன்றை தானே கொண்டு வந்து நிப்பாடணும். இப்போ வானவர்களை கூப்பிட்டு வந்து தொழுங்கன்னு சொன்னால் அது ஃபேர் இல்லை. ஏன்னா வானவர்கள் வந்து அதுக்குண்டே அல்லாஹ் துதிக்கிறதுக்குண்டே வந்தவர்கள், மனுஷன் எங்களையுமாய் ஆசைகள் ஒன்றும் இல்லாதவர்கள். அப்போ அவங்கள கூப்பிட்டு வந்து இப்படி நீங்கள் தொழணும் நோன்பு வைக்கணும்னு சொன்னால் நாம் என்ன சொல்லுவோம்? நீங்கள் செஞ்சுட்டு போயிடுவீங்க, நமக்கு செய்யலுமா இல்லை, எங்களை இப்படி தானே படைச்சிக்கிறோன்னு நாங்கள் சொல்லுவோம். அப்போ நம்மிடத்தில் இருந்த ஒருவர் வந்து நமக்கு சொன்னால்தான் அவரும் செஞ்சு காட்டி பாரு நான் இருக்கிறேன், நான் செய்யத்தானே செய்கிறேன், அதற்காக அல்ல என்ன செய்வான்னு சொன்னால் அந்த சமுதாயத்திலிருந்தே தான் மனிதனை தான் தூதராக அல்ல அனுப்பின்றான். ஆனாலும் மக்களுக்கு காட்டணுமே. இப்போ இல்லாட்டி எல்லாரும் வந்து என்ன சொல்லுவாங்க, இந்த காலத்துலேயும் யாராவது வந்து சொல்லுவாங்க நானும் ஒரு நபி தான், நானும் ஒரு நபி தான். ஏன்னா பல பேர் வந்தார்கள், நானும் நபி தான், நான் தான் கடைசி நபின்னு சொல்லி மிர்சா குலாம் அஹமத் போன்ற பலரும் இந்த காலத்திலும் வந்தார்கள், ரசூலோட காலத்திலும் வந்தார்கள். அப்போ இவர்கள் நபித்தான்றதை காட்டுவதற்காக எல்லாம் என்ன செஞ்சான்னு சொன்னால் சில அற்புதங்களை கொடுப்பான். மூசா நபி அவர்களுடைய கைத்தறியை கொடுத்திருந்தான், சாலி அலைஹிஸ்ஸலாமுக்கு ஒரு அற்புதமான ஒரு ஒட்டகத்தை கொடுத்திருந்தான். இப்படி ஒவ்வொரு நபிமார்களும் அல்ல என்ன செஞ்சான்னு சொன்னால் ஒவ்வொரு அற்புதத்தை கொடுத்திருந்தான். இந்த அற்புதத்தை காட்டி பாருங்கள், நான் சாதாரண மனிதன் தான், ஆனால் இறை தூதர் அல்லாவுடைய நாட்டம்படி நான் ஒரு இந்த காரியத்தை செய்வேன். ஈசா நபி அவர்கள் குருடர்களை சுகமாக்குவார்கள் அல்லாவுடைய நாட்டத்தினால். இப்படியெல்லாம் சொல்லக்கூடிய பல வரலாறுகளை நமக்கு பார்க்க முடிகின்றது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, இப்படி எல்லா நபிமார்களும் ஒவ்வொரு அற்புதத்தை அல்லாஹ் கொடுத்திருந்தான், எனக்கு தந்திருக்கக்கூடிய அற்புதம் தான் குர்ஆன்.
ஏன்னா இந்த குர்ஆன்ன்றது வந்து மிகப்பெரிய ஒரு அற்புதம். 1400 ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்தது. இது இன்னும் மட்டும் அற்புதமாகவே இருக்குது. ஏன்னா யாருக்குமே இதை பொய்ப்பிக்க முடியலை. எந்த ஒரு புத்தகமாக இருந்தாலும் அது ஒரு ஜென்ரேஷனை தாண்டும் போது அதை பொய்ப்பிச்சிருவாங்க. சயின்ஸ் மாறிடும். இப்படி எழுந்திக்கிறது எவ்வளோ பெரிய ஒரு அறிஞர் எழுதினாலும் அதனுடைய சட்டங்கள்லாம் மாறிடும். அவர் அந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி பேசிப்பார். இந்த காலத்தை அவருக்கு தெரியாது. ஆனால் குர்ஆன் எடுத்தீங்கன்னு சொன்னீங்கன்னு சொன்னால் அந்த காலத்துலேருந்து இது வரைக்கும் ஃப்யூச்சரையும் இஸ்லாம் வந்து குர்ஆன் பேசுது. 1400 ஆண்டுகளுக்கு முன்னே அல்லாஹ் சொல்கிறான், மரஜல் பஹ்ரைனி அல்தக்கியான் பைனோமா பர்சகுல் ஆயபிக்கியான். இந்த கடல்கள் வந்து ரெண்டும் ஒன்று சேராது, உங்களுக்கு சேர்ற மாதிரி இருந்ததுக்கு அதில் நான் பர்சக் வச்சிருக்கிறேன் சொல்லி சொல்கிறான். அதை இப்போ கண்டுபிடிக்கிறாங்க. அதே போல் பல இந்த பிக் பேங் தியரி அதை எல்லாம் சொல்கிறான். குன் ஃபயகுன் நான் தான் சொன்னேன் அது ஆகிட்டு பிக் பேங் தியரியை பற்றி பேசுகிறான். இப்படி பல அற்புதங்களை திருமறை சொல்லுகின்றது. இன்னும் ஃப்யூச்சரில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃப்யூச்சரில் இன்னும் சயின்ஸ்களை கண்டுபிடிக்கிற நேரத்தில் கூட இந்த குர்ஆனை வந்து பொய்ப்பிக்க இயலாமல் போயிடும். உதாரணத்துக்கு சொல்ல போகணும்னு சொன்னால் ஒரு கேரி மில்லர்னு சொல்லக்கூடிய ஒரு ப்ரொஃபஸர், ஒரு டாக்டர் வந்து என்ன செஞ்சாருன்னா, இவர் வந்து ஒரு கனடியன் ப்ரீச்சர். ஆக்ஸ்ஃபோர்ட் ஒரு யூனிவர்சிட்டியில் வந்து இவர் ப்ரொஃபஸராக இருக்கிறார். அதே போல் கனடியன் கிறிஸ்டியானிட்டி ப்ரீச்சராக இருக்கிறார். கிறிஸ்டியன் மதத்தை வந்து எத்தி வைக்கக்கூடியவராக இருக்கிறார். இப்போ இவர் ஒரு கட்டத்தில் என்ன செய்கிறான்னு சொன்னால், இந்த குர்ஆனை நான் பொய்ப்பிக்க போகிறேன், குர்ஆன் பொய்ன்றதை நான் வந்து நிறுவ போகிறேன்னு சொல்லி குர்ஆன் எடுத்து வாசிக்கிறார். குர்ஆன் எடுத்து பார்க்க ஆரம்பிக்கிறார். குர்ஆனை பார்க்க ஆரம்பித்து இதில் உள்ள பொய்களை நான் சொல்ல போகிறேன், குர்ஆன் பொய் தான்ன்றதை பார்த்துட்டு கடைசிக்கு அவருடைய கடைசி தருவா என்ன ஆயிடுச்சுன்னு சொன்னால் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறாரு. இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதுக்கு என்ன காரணம்னு சொல்லுங்க பாப்போம். குர்ஆனை வாசிக்க சொல்ல அவருக்கு அந்த உண்மை விளங்கி, அல்லாஹ் ஹுதல்லின்னாஸ், இது மக்களுக்கு வந்து நேரோலையை காட்டணும். இதில் அவர் சயின்ஸை பார்த்தோ வேறு என்னத்தையோ பார்த்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளலை. தப்பத் யதா அபி லஹபி வதப் மா அக்னா அன்ஹு மாலுஹு வமா கஸப்னு சொல்கிறோம். நான் டெய்லி ஓதக்கூடிய குர்ஆன் இந்த சூறா ஒன்று தான், சின்ன சூறா. இந்த சூறாவை பார்த்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறாரு. நாம் டெய்லி ஓதுறோம், நம்ம யோசிக்கிறோம் இல்லை என்ன தைக்கும் இதில். அவர் யோசிக்கிறார் அல்ல, அவருக்கு சிந்திக்கின்ற அந்த மனிதருக்கு சிந்திக்கின்ற ஆற்றலை கொடுக்குறான். அந்த சூறா வச்சு அல்ல நேர்வழி காட்டுறான். அவர் யோசிக்கிறார், இந்த சூறா எப்போ இறங்குதுன்னு சொன்னால் ரசூலோடைய ஆரம்ப காலத்தில் இறங்குது. ரசூலாவுக்கு வந்து அல்லா வஹி அனுப்பப்பட்ட பிறகு அல்லாஹ் சொல்கிறான், அல்லாவுடைய கட்டளை என்னன்னு சொன்னால், உங்களுடைய நெருங்கிய உறவினர்களுக்கு நீங்கள் என்ன செய்யுங்க, போய்ட்டு மார்க்கத்தை எத்தி வைங்கன்னு சொல்கிறான். இவர் போய்ட்டு கூப்பிட்டு மார்க்கத்தை எத்தி வைக்கிறாரு. இந்த மலைக்கு பின்னாடி ஒரு கூட்டம் வருதுன்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? எல்லாம் சொல்கிறாங்க, ஆமாம் முகமதே நாங்கள் நம்புவோம், நீங்கள் போய் சொல்லி நாங்கள் பார்த்தில்ல, இப்படியெல்லாம் சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாரு, அல்லாஹ் ஒருவன் தான், நான் அல்லாவுடைய தூதர்னு சொன்ன கைக்கு அபூலஹப் என்ன செய்கிறான், மண்ணை வாரி வீசி சொல்கிறான், நீங்கள் நாசமாக போங்க, எதோ சொல்ல கூப்பிட்டீங்க, எல்லாம் வேலையெல்லாம் விட்டுட்டு அப்படின்னு சொல்லி ஏசுகிறான். அப்போ அல்லாஹ் அந்த நேரத்தில் தான் இது தப்பத் யதா அபிலாப்ட 2 கையும் நாசமாக போட்டும், அவன் நரகத்துக்கு போக போகிறான் இப்படின்னு சொல்லி அல்லாஹ் அருள்றான். இது அருளப்பட்ட பிறகு 10 வருஷத்துக்கு பிறகு தான் இவன் மரணிக்கின்றான். பதிரில் தான் இவன் கொல்லப்படுறான். இப்போ 10 வருஷம் கேப், இந்த 10 வருஷம் 11 வருஷம் கேப்பில் இவன் என்ன செய்கிறான்னு சொன்னால் இஸ்லாத்தை வந்து பொய்ப்பிக்கிறதுக்கு எவ்வளோ வேலைகளை செய்கிறான். இஸ்லாத்தை பொய்ப்பிக்கிறதுக்காக ஒன்று செய்கிறான். மிஹ்ராஜ் சம்பவத்தை வந்து பொய்ப்பிக்கிறதுக்கு பல வேலைகள் செய்வான். ரசூல்லா வந்து ஒரு பைத்தியக்காரன்னு சொல்லுவான். இப்படி எல்லாம் கொலப்படியும் செஞ்சு கொண்டிருப்பான் இஸ்லாம் பொய்ப்பிக்கிறதுக்காக. இவ்வளோ செஞ்சவன் இவனோட மனசில் தோணல, நான் முனாஃபிக் மாதிரி நயவஞ்சகன் மாதிரி பொய்க்கு சரி நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டேன்னு சொன்னான். அவன் பொய்க்கு சரி அந்த நேரத்தில் நான் முஸ்லீமாக மாறிட்டேன், நான் இஸ்லாமை ஏற்றுக்கொண்டேன்னு சொல்லி ஒரு நயவஞ்சகன் முனாஃபிக் மாதிரி பொய் சொன்னால் கூட இஸ்லாம் பொய்ப்பிக்கப்பட்டுரும். ஏன்னா அல்லாஹ் அப்போ என்ன சொல்கிறான், அபூலஹப் 2 கை நாசமாப்போம், அபூலஹப் நரகத்துக்கு போகிறான்னு சொல்கிறான். அப்போ என்ன அர்த்தம்டா, அபூலஹப் சொர்க்கத்துக்கு போக மாட்டான்டா, இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டான்னு அர்த்தம். அந்த 10 வருஷம் கேப்பில் அவனுக்கு ஒரு செகண்ட் கூட என்னென்னமோ செஞ்சு யோசித்தான், என்னென்னமோ செய்கிறதுக்கு யோசித்தான். ஒரு செகண்ட் கூட அவன் யோசிக்கலை, நான் பொய்க்கு சரி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டேன்னு சொல்கிறேனே. அப்படி சொன்னான்னு சொன்னால் இஸ்லாம் வந்து அந்த நேரத்தில் பொய்ப்பிக்கப்பட்டிருக்கும். முகமது பொய் சொல்கிறாரு, அபூலஹப் நரகவாசின்னு சொல்கிறான், ஆனால் அபூலஹப் வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாரு அப்படின்னு சொல்லி அப்போவே பொய்ப்பிச்சிருவான். அப்போ இதை பார்த்து சொல்கிறாரு, அப்போ அல்லாஹ் வந்து இது உண்மையான மார்க்கம் தான், இதை கூட அவனுக்கு எவ்வளோ வேலை செஞ்சவனுக்கு இதை கூட சிந்திக்க விடாமல் அல்லாஹ் ஆக்கிட்டான் என்று சொல்லி இந்த வசனத்தை வச்சு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட அதை பார்க்க முடிகின்றது. அப்போ இந்த அளவுக்கு இந்த குர்ஆன் என்ன செய்யுதுன்னு சொன்னால் ஒவ்வொரு வசனமாக ஒவ்வொரு விடயமாக அற்புதமாகவே இருக்கின்றது என்பதை நமக்கு இப்போ கூட கண்முன்னுக்கு பார்த்து கொண்டு இருக்கின்றோம். சரி, முதல் கேள்விக்கு சரியான பதில் சொல்லியிருக்கிறீங்க, 1000 ரூபாய் பணப்பரிசை வென்றிருக்கிறீங்க. 2வது கேள்வி 2000 ரூபாய்க்கான கேள்வி இதோ உங்களுடைய கம்ப்யூட்டர் ஸ்க்ரீனில். எனது டேஷ் பெயரை சூட்டிக் கொள்ளாதீர்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் எந்த பெயரை சொன்னார்கள்? ஏ மாஹிர், பி அபுல் ஜுரைஜ், சி அப்துல் அஹத், டி அபுல் காசிம். டி அபுல் காசிம் லொக் செய்யலாமா? கம்ப்யூட்டர் லொக் தி ஆன்சர் டி அபுல் காசிம். சூரா சொல்கிறீங்களா? அபுல் காசிம்ன்ற பெயரை தான் ரசூலை சூட்டிக் கொள்ள வேணாம்னு சொல்லியிருக்கிறாங்க. என்ன சொல்லியிருக்கிறாங்க? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட பேர். இதை சூட்டிக் கொள்ளக்கூடாது என்று ரசூலா சொல்லியிருக்கிறாங்க. அவங்களோட மகண்ட பேர் தான் காசிம். அபுல் காசிம் சொல்கிறது நபி அவங்கள குறிக்கும். சரி, ஆன்சர் சரியாக இருக்கும்னு நினைக்கிறீங்க?
சரி, உங்களுடைய ஆன்சர் சரியா பிழை என்பதை பார்ப்போம். கம்ப்யூட்டர் ரிவீல் த ஆன்சர் ப்ளீஸ். நீங்கள் சொன்ன பதில் சரியான பதில். அபுல் காசிம் என்ற பேரை ரசூலா என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், அந்த காலத்தில் சூட்டிக் கொள்ளாதீங்கன்னு சொல்கிறாங்க. ரசூலா சொல்கிறாங்க, என்னுடைய பேர் முகமது என்றதை சூட்டிக் கொள்ளுங்க, ஆனால் அபுல் காசிம்ன்ற பேரை வந்து நீங்கள் சூட்டிக் கொள்ளாதீங்கன்னு சொல்கிறாங்க. ஏன்னு சொன்னால் அரபியர்கள்ட்ட இருக்கிற ஒரு பழக்கம் தான் வந்து அவங்களுக்கு மூத்த மவன்ட பேரை வச்சு அபுன்றதை சேர்த்து தான் கூப்பிடுவாங்க. அதுக்காட்டி முகமதுன்னு கூட்டி கொண்டு இருந்தவங்க ரசூலாவுக்கு புள்ள பெறதுக்கு யார் இருந்தாலும் அப்படி தான். இப்போ அபுபக்கர் அலி அவங்களுடைய பேர் வந்து வேறொரு பேர், ஆனால் இவருக்கு என்ன செய்யப்படுதுன்னு சொன்னால் அப்துல்லா தான் அவரோட பேர். அவருக்கு பக்கர்னு சொல்லி ஒரு புள்ள கிடைக்குது, ஆண் புள்ள கிடைக்குது. அவர் என்ன செய்கிறாங்க, எல்லாம் அபு பக்கர்னு கூப்பிட்றாங்க. அவருடைய மனைவியை உம்மு பக்கர்னு கூப்பிடுவாங்க. அதேபோல் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களுக்கு காசிம்னு புள்ள கிடைக்குது. இப்போ முகமதுன்ற பேரை விட்டுட்டு என்ன செஞ்சாங்கன்னு சொன்னால் அபுல் காசிம்னு சொல்லி கூப்பிட ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அப்படி தான் கூப்பிடுவாங்க. கதிஜா ரலியல்லாஹு உம்முல் காசிம்னு கூப்பிடுவாங்க. இது அரபியர்களுடைய வழக்கம். முதல் மகனுடைய பேரை வச்சு அபுவை சேர்த்து கூப்பிடுவாங்க. அப்போ யார் எடுத்தாலும் அங்கே வாழ்ந்த குறைஷியர்களாக இருக்கலாம், ரசூலோட கூட்டமாக யாராக இருந்தாலும் ரசூல்லா வந்து பெரும்பாலும் ரசூல்லா எப்படி கூப்பிடுவாங்கன்னு சொன்னால் அபுல் காசிம் தான் கூப்பிடுவாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறாங்க, என் பேர் முகமதுன்ற பேரை சரி நீங்கள் வச்சுக்கோங்க, ஆனால் அபுல் காசிம்ன்ற பேரை வச்சுக்கொள்ளாதீங்க. ஏன்னு சொன்னால் அது என்ன எப்போ நடக்குதுன்னு சொன்னால், ரசூலா வந்து ஒரு இடத்துல இருந்து கொண்டிருக்கிற நேரத்தில் ஒருத்தர் வந்து அபுல் காசிம்னு கூப்பிடுறாரு. இப்போ ரசூலா திரும்பி பார்க்குறாங்க. ரசூலா திரும்பி பார்க்குற நேரத்தில் இவர் சொல்கிறாரு, இல்லை உங்களே கூப்பிடல, நான் வேற ஒருத்தரை கூப்பிட்டேன்றாரு. அந்த நேரத்தில் தான் ரசூலா சொல்கிறாங்க வந்து, அப்போ நீங்கள் என்ன செய்யாதீங்க, எப்போயுமே அபுல் காசிம்ன்ற பேரை வச்சுக்கொள்ளாதீங்கன்றாங்க. ஏன்னா அபுல் காசிம் கூப்பிட்ற நேரத்தில் ஒன்று ரசூலா திரும்பி பார்க்குறாங்க. ஏன்னா ரசூல்லா தான் அபுல் காசிம்ன்றாலே அந்த ஊருக்கு ரசூல்லா தான் தெரியும். அப்போ இப்போ அபுல் காசிம்னு சொல்லி வேறொருத்தர் வச்சு கொண்டாங்கன்னு சொன்னால், இப்போ சும்மா சரி சஹாபாக்கள் சொல்லுவாங்களே, நான் அபுல் காசிமோட இங்கே போனேன் அங்கே போனேன்ற போல் மற்றவங்க நினச்சிடக்கூடும், ரசூல்லா சொன்னது போல் ரசூலோட போனாங்க போல் என்று சொல்லி விளங்கிற கூடும். இந்த அபுல் காசிம்ன்றது தான் ஃபேமஸாக போயிட்டு கொண்டுச்சு அந்த ரசூலோட பேர். அதனால் ரசூலா சொல்கிறாங்க, நீங்கள் என்ன செய்யாங்க, அபுல் காசிம்ன்ற பேரை என்னுடைய இந்த புனை பேரை வந்து வச்சுக்கொள்ளாதீங்க. ஒரு சஹாபியுடைய மகனுக்கு காசிம்னு வைக்கிறாங்க. அப்போ இன்னொரு சஹாபி சொல்கிறாரு, நாங்கள் இந்த பேரை வச்சோடனே அபுல் காசிம்னு நான் அவனை கூப்பிட மாட்டோம், அந்த ரசூல்லா கொடுக்குற இதை வந்து நாங்கள் ஒன்று தரமாட்டோம்னு சொல்லி ரசூல்லாட்ட போகிறாங்க. ரசூல்லா என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், அந்த பிள்ளைக்கு வந்து காசிம்ன்ற பேர் இல்லாமல் அப்துல் ரஹ்மான்ற பேரை வைத்ததாக நமக்கு ஹதீஸ்களில் பார்க்க முடிகின்றது. அப்போ இது வந்து ரசூல்லாவுடைய காலத்துக்கு பொருந்துகிற சட்டம். ரசூல்லா வாழ்கின்ற வரைக்கும் யாருக்கும் இந்த பேரை வைக்கக்கூடாது என்று அர்த்தம். ரசூலுடைய மரணத்துக்கு பிறகு காசிம் வைத்துக்கொள்றே தவறில்லை. ஏன்னா இப்போ யாரும் வந்து காசிம் சொன்னாலே ரசூலோட பேராண்டு கூட தெரியாது யாருக்கும். அப்துல் காசிம்னு சொன்னால் யாருக்கும் தெரியாது ரசூலோட பேருண்டு. இப்போ நாங்கள் வழக்கமாக முகமது தான் சொல்கிறோம். என்னோட இப்போ வந்து மார்க்கம்ன்றது முடிவடைந்து விட்ட பிறகு இப்போ எங்களுக்கு என்ன செய்யலாம், காசிம் வச்சுக்கொள்கிறோம். காசிம் சொன்ன கைக்கு யாருமே நினைக்க மாட்டாங்க, ரசூல்லாவுக்கு சொல்கிறது ரசூல்லா குறிக்கிறதுன்னு யாரும் நினைக்க மாட்டாங்கன்றதுனால இது ரசூல்லாவுடைய காலத்துக்கு ரசூல்லா உயிருடன் வாழ்கின்ற தருணத்தில் உரிய சட்டம்ன்றதை நாங்கள் விளங்கிக் கொள்ள முடிகின்றது. சரி, 2 கேள்விகளுக்கு சரியாக பதில் சொல்லியிருக்கிறீங்க, 2000 ரூபாய் பணப்பரிசை வென்றிருக்கிறீங்க. இந்த 3 கேள்விகளுக்கு சரியாக பதில் சொன்னால் 5000 ரூபாய் ஃபிக்ஸ் பண்ணி உங்களுக்கு கிடைக்கும். 2 லைஃப் லாங் ஆப்ஷனும் உங்களோட கையில் இருக்குது. 3வது கேள்வி 3000 ரூபாய்க்கான கேள்வி இதோ உங்களுடைய கம்ப்யூட்டர் ஸ்கிரீன். இயற்கை தேவை முடிந்த பின் எதை கொண்டு சுத்தம் செய்வதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் தடை செய்திருக்கின்றார்கள்? A கற்களை, B மிருகச்சாணத்தை, C டாய்லெட் பேப்பர்களை, D சுடு தண்ணீரை. ஆப்ஷன் ஏ கற்களை கன்ஃபார்மாக உங்களுக்கு 2 லைஃப் ஆப்ஷன் இருக்குது, வேண்டாம் யூஸ் பண்ணிக்கொள்ள முடியும். இயற்கை தேவை முடித்த பின் ரசூலா எதை கொண்டு சுத்தம் செய்கிறத தடை செஞ்சுருக்கிறாங்க? அதில் 50-50 மட்டும் கால் ஃப்ரெண்ட் கையில் இருக்குது, வேண்டாம் யூஸ் பண்ணிக்கொள்ள முடியும். கால் ஃப்ரெண்ட் யூஸ் பண்ணுறீங்க, யாருக்கு கால் பண்ண போகிறீங்க? மௌலவிக்கு கால் பண்ண போகிறீங்க. கம்ப்யூட்டர் ஃபர்ஹான் கால் ஃப்ரெண்ட் ஆப்ஷனை யூஸ் பண்ணுறாரு, அவருடைய மௌலவிக்கு கால் செய்யவும். அஸ்ஸலாமு அலைக்கும். வினர் நிகழ்ச்சியிலேருந்து பேசுகிறோம். ஃபர்ஹான் ஒருத்தர் கலந்து கொண்டிருக்கிறார் போட்டியில். அஸ்ஸலாமு அலைக்கும் யாசின் மௌலவி. இயற்கை தேவை முடிந்த பின் எதை கொண்டு சுத்தம் செய்வதை நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தடை செய்தார்கள்? கற்களை, மிருகச்சாணத்தை, டாய்லெட் பேப்பர்களை, சுடு தண்ணீரை. சரி விட்டையால் சரி ஓகே. சரி ஓகே. ஜிஸாக்கல்லாஹ். பி மிருகச்சாணம் லாக் பண்ணலாம். கம் லாக் தி ஆன்சர் பி மிருகச்சாணத்தை. ரசூலா இயற்கை தேவை முடித்த பிறகு மிருகச்சாணத்தை கொண்டு சுத்தம் செய்கிறத தடை செஞ்சுருக்கிறாங்கன்னு சொல்லி லாக் செஞ்சுருக்கிறீங்க. சரி, உங்களுடைய ஆன்சர் சரியா பிழை என்பதை பார்ப்போம் சிறிட விலக்கி பிறகு. இது நேயர்களுக்கான கேள்வி. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று எந்த அத்தியாயத்தில் உட்பகுதியில் இடம்பெற்றுள்ளது? A சூரா நமல், B சூரா தௌபா, C சூரா நஹல், D சூரா யாசின். இதற்கான விடையை கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.
வெல்கம் பேக் டு தி ஷோ. த வினர் திறமைக்கே முதலிடம். இன்று நம்முடன் வாழைத்தோட்டத்தை சேர்ந்த ஃபரான் இணைந்து 2 கேள்விகளுக்கு சரியாக பதில் சொல்லி 3வது கேள்விக்கு இயற்கை தேவை முடித்த பின் ரசூல்லா மிருகச்சாணத்தை கொண்டு சுத்தம் செய்வதை தடை செய்திருக்கின்றார்கள் என்று சொல்லி லொக் செஞ்சிருக்கிறீங்க. உங்களுடைய ஆன்சர் சரியா பிழையா என்பதை பார்ப்போம். கம்ப்யூட்டர் வில் தான் ப்ளீஸ். நீங்கள் சொன்ன பதில் சரியான பதில். மிருகச்சாணத்தை கொண்டு ரசூல்லா சுத்தம் செய்வதை ரசூல்லா தடை செய்திருக்கின்றார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறை மலஜலம் கழிக்க போகிறாங்க. கழிக்க போகிற நேரத்தில் சஹாபி ஒருவரும் பின்னாடி போகிறாரு. ரசூல்லா சொல்கிறாங்க, நான் இயற்கை தேவைக்கு போகிறேன், எனக்கு என்ன செய்யணும்னு சொன்னால் கற்களை கொண்டுவாங்க சொல்கிறாங்க. சொல்லும்போது ரசூல்லா சொல்கிறாங்க, எலும்பு கெட்டிச்சாணத்தையும் தவிர மற்ற கல்வலை கொண்டுவாங்க, இது 2 கொண்டாராதீங்கன்னு சொல்லி ரசூல்லா சொல்கின்றார்கள். அதே போல் இன்னொரு ஹதீஸில் பார்க்க முடிகின்றது. இதே போல் இன்னொரு சஹாபிக்கு சொல்கிறாங்க, ரசூல்லா 3 கற்களை கொண்டுவாங்கன்னு சொல்கிற நேரத்தில் இந்த சஹாபி என்ன செய்கிறான்னு சொன்னால் தேடி பார்க்குறாரு. 2 கல் தான் இருக்குது. இந்த 2 கல்லோடு சேர்ந்து மிருகச்சாணத்தை கொண்டு போகிறாரு. மிருகச்சாணம் சொன்னால் மிருகங்கள் போட்டிருக்கக்கூடிய விட்டைகள், அந்த கட்டியானது பிறகு சாதம், அது கல்லுமாயே இருக்கும், ஒரு இதாக இருக்கும், சொலிடாக இருக்கும். அதை இதை கொண்டு போயிட்டு கொடுக்குறாங்க. அப்போ ரசூல் என்ன செய்கிறான்னு சொன்னால் 2 கடலை எடுக்கிறாங்க. இதை வீசிட்டு சொல்கிறாங்க, இது அசுத்தமானது, மிருகச்சாணன்றது அசுத்தமானது. அப்போ மிருகச்சாணமும் எலும்பையும் ரசூலா தடை செய்கிறாங்க. இதை கொண்டு சுத்தம் செய்யக்கூடாதுன்றாங்க. அது இல்லாமல் வேறு எண்ணெயத்தை கொண்டுனாலும் சுத்தம் செய்யலாம். தண்ணீரை கொண்டு தான் சுத்தம் செய்ய வேண்டியது இல்லை. வேண்டியது ஒன்று டொய்லெட் பேப்பரோ, இப்போ நம்ம தண்ணி இல்லாத நேரத்தில் டொய்லெட் பேப்பர் இருந்தாலும் என்ன தண்டாலும் கொண்டு நமக்கு சுத்தம் செய்யலாம். தண்ணீரை கொண்டு தான் சுத்தம் செய்ய வேண்டும் என்று சொல்லி இஸ்லாம் நமக்கு சொல்லில்லை. ஆனால் தண்ணீரை கொண்டு சுத்தம் செய்கிறது தான் அல்லாஹ் விரும்புகிறான். அல்லாஹ் நேசிக்கிற ஒரு பண்பாக அல்லாஹ் இதை சொல்லியே காட்டுறான். தண்ணீரை கொண்டு சுத்தம் செய்கிறது நேசிக்கக்கூடிய ஒரு பண்பாக சொல்லி காட்டுறான். எப்படி சொல்லி காட்டுறான்னு சொன்னால் திருமறையில் அல்லாஹ் ஒரு வசனம் சொல்கிறான், லமஸ்ஜிதுன் உஸ்ஸிஸ அலா தக்வா மின் அவ்வலி யௌமின். குபா பள்ளிவாசலில், குபான்ற ஒரு இடத்துல பள்ளிவாசல் ஒன்று கட்டப்படுது, ரசூலுடைய முதல் பள்ளிவாசல். அந்த பள்ளிவாசலில் கெட்டுறாங்க, மக்கள் கெட்டுறாங்க. அப்போ அதை தாண்டி இன்னொரு பள்ளிவாசலும் கெட்டப்படுது. அந்த பள்ளிவாசல் அல்லாஹ் சொல்கிறான், தொழாதீங்க, வல்லதீன தகது மஸ்ஜிதன் திராரன் வகுஃப்ரன் வத்தஃப்ரிக்கம் பைனல் மோமினின் வைர்சாதன் லிமன் ஹாரபல்லா ரசூலுமின் கப்லா அல்லாஹ் சொல்லி கொண்டு வரான். இந்த பள்ளிவாசல் போகக்கூடாதற்கான காரணம் சொல்கிறான். இதில் இடைஞ்சல் தரும், குஃபுர் செய்கிறாங்க, முஸ்லீம்களை பிரிக்கிறாங்க, அல்லாஹ் மல்லுடைய தூதருக்கும் போர் செய்கிறவங்களுக்கு புகலிடம் கொடுக்குறாங்க, அதனால லாத்தக்கும் ஃபீ அபது, அதில் ஒரு போது நீ என்ன செஞ்சிடாத வணங்காதுன்னு எல்லாம் அல்லாஹ் சொல்கிறான். அப்போ சிறந்த பள்ளிவாசல் எதுன்னு சொன்னால் அந்த குபாவாசிகளில் பள்ளிவாசல் சிறந்ததுன்னு அல்ல சொல்லும்போது சொல்கிறான், லமஸ்ஜிதுன் உஸ்ஸிஸ அலா தக்வா மின் அவ்வலி யௌமின். ஏன்னு சொன்னால் இந்த பள்ளி ஆரம்பத்துலேருந்து பேஸ்மெண்ட் ஸ்டார்டிங்லேருந்து தக்வாட அடிப்படையில் அல்லாஹ் வணங்கணும், அல்லாவுடைய பேஸ்மெண்ட் வச்சு தான் பள்ளி கட்டப்படுது. அஹக்குவான் தக்கும் ஃபீஹி, இதுதான் நீங்கள் நின்று வணங்குறதுக்கு சிறந்த பள்ளிவாசல்னு சொல்லி குபா பள்ளிவாசல் சொல்லிட்டு அல்ல சொல்கிறான். ஃபீ ரிஜாலுன், அங்கே மனிதர்கள் ஆம்பளையில் இருக்கிறாங்க, யுஹிப்பூன ஐயத்தஹுரூன், அங்கே இருக்கக்கூடியவர்கள் தூய்மையை விரும்புகிறாங்க. வல்லாஹு யுஹிப்புல் முத்தஹிரீன், அல்லாஹோ தூய்மையானவர்களை விரும்புகிறான்னு சொல்லி அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வசனம் அருளப்பட்ட பிறகு குபாவாசிகள்கிட்ட போயிட்டு, குபா அந்த பள்ளிவாசலில் இருக்கக்கூடிய குபாவாசிகள்கிட்ட போயிட்டு கேட்குறாங்க, அல்லாஹ் உங்களை சிறப்பித்து சொல்கிறான், அல்லாஹ் நேசிக்கக்கூடிய பண்பாக சொல்கிறான், நீங்கள் சுத்தத்தை விரும்புகிறீங்களாம், அல்லாஹ் உங்களை விரும்புகிறேன்னு அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் அதை என்ன செய்கிறீங்க, நீங்கள் எக்ஸ்ட்ராவாக சுத்தமாக என்ன செய்கிறீங்கன்னு கேட்குறாங்க. அந்த நேரத்தில் இவர்கள் சொல்கிறாங்க, நாங்கள் எக்ஸ்ட்ராவாக மற்ற அரபியர்களை விட எக்ஸ்ட்ராவாக என்ன செய்வோம்னு சொன்னால் மலஜலம் கழித்த இயற்கை தேவைகள் முடித்தால் நாங்கள் என்ன செய்வோம் என்றால் தண்ணீரை கொண்டு சுத்தம் செய்வோம். ஏன்னா ரசூலுடைய காலத்தில் அந்த அரபியர்கள்ட்ட இந்த தண்ணீரை கொண்டு சுத்தம் செய்கிற பழக்கம் இல்லை. ஏன்னா தண்ணீர் ரொம்ப பஞ்சம். நீங்கள் ஹதீஸ்களில் பார்த்தீங்கன்னா ரசூலா ஒரு சின்ன ஒரு சொம்பு தண்ணியை வச்சே உள்வெடுப்பாங்க. அதே போல் சின்ன ஒரு கோப்பை தண்ணியில் குளிச்சுட்டு வந்துடுவாங்க. இப்போ நாங்கள் குளிக்கிற அளவுக்கு தண்ணியில் தான் உள்வெடுக்கிறோம். அப்போ அந்த காலத்தில் தண்ணீர் குறவுன்றதுனால கற்கள் இதுகளை கொண்டு தான் சுத்தம் செய்வாங்க. அப்போ குபாவாசிகள் என்ன செய்வாங்கன்னு சொன்னால் தண்ணீரை கொண்டு சுத்தம் செய்கிறாங்க. அதற்கு பிறகு ரசூல்லா அல்லாஹ் விரும்பக்கூடிய ஒரு இதே தண்ணீர் இருக்கின்ற நேரத்துலலாம் தண்ணீரை கொண்டு சுத்தம் செய்வாங்க. அப்போ தண்ணீர் இல்லாவிட்டால் நமக்கு இப்போ எங்கே சரி போகிறோம், தண்ணி இல்லை, டொய்லெட் பேப்பர் தான் வைக்கிது. ஏதாவது ஒரு நாடுகளுக்கு போனால் சில நாடுகளில் டொய்லெட்டில் தண்ணீர் வைக்காது, டிஷ்யூ பேப்பர் மட்டும் தான் வச்சுப்போம். சுத்தம் செய்யலாம்னு சொன்னால் தாராளமாக சுத்தம் செஞ்சுட்டு வரலாம், தொலை மேலும். ஏன்னா நம்ம உளுக்கே வரும், அப்படியே நான் இப்படி சுத்தம் செஞ்சு நான் தண்ணீரை கொண்டு சுத்தம் செய்யலை தொலையிலுமான்னு சொன்னால் அது பிரச்சனை இல்லை, தொழலாம். ஆனால் தண்ணீரை கொண்டு மலஜலம் கழித்த பின் சுத்தம் செய்கிறத தான், மலம் கழித்தாலோ சிறுநீர் கழித்தாலோ தண்ணீரை கொண்டு சுத்தம் செய்கிறது அல்ல விரும்புகிறான். அது இல்லாமல் நமக்கு அது கிடைக்கலன்னு சொன்னால் தாராளமாக மற்றையும் யூஸ் பண்ணலாம். ஆனால் கெட்டிச்சாணம் மிருகச்சாணத்தையும் எலும்பையும் ரசூலா தடை செய்கிறதுனால அந்த ஏன்னா மிருகச்சாணத்தை சொல்லும்போது ரசூலா சொல்கிறாங்க இது அசுத்தமானதுன்றாங்க. அப்போ அசுத்தமான பொருட்களை கொண்டு நாங்கள் சுத்தம் செய்யக்கூடாது. அது இல்லாமல் டொய்லெட் பேப்பர் போன்ற வேண்டியது ஒன்றை வைத்து சுத்தம் செய்யலாம். ஆனால் தண்ணீர் சிறந்தது, அல்லாஹ் நேசிக்கக்கூடிய ஒரு பண்பாகவே அல்லாஹ் திருமறையில் சொல்லி காட்டுறான். சரி, 3 கேள்விகளுக்கு சரியாக பதில் சொல்லியிருக்கிறீங்க. 3000 ரூபாய் பணப்பரிசை வென்றிருக்கிறீங்க. ஒரு லைஃப் லைன் ஆப்ஷனை யூஸ் பண்ணிட்டீங்க. இன்னொரு லைஃப் லைன் ஆப்ஷன் கையில் இருக்குது. 2 கேள்விகளுக்கு சரியாக பதில் சொன்னால் 5000 ரூபாய் ஃபிக்ஸ் மணி உங்களுடைய கையில் கிடைக்கும். எப்படி அவுட் சைடில் உட்காந்து இருக்கிறீங்க, எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? கொஞ்சம் டென்ஷன் ஆகிக்குது. பார்ப்போம். சரி, 4வது கேள்வி 4000 ரூபாய்க்கான கேள்வி இதோ உங்களுடைய கம்ப்யூட்டர் ஸ்க்ரீனில். மலையை தங்களின் தலைக்கு மேல் உயர்த்தி இறைவன் யாரிடத்தில் உறுதிமொழி எடுத்தான்? மலையை
தங்களின் தலைக்கு மேல் உயர்த்தி இறைவன் யாரிடத்தில் உறுதிமொழி எடுத்தான்? ஏ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி இடத்தில், பி மூசா அலைஹிஸ்ஸலாம் சமுதாயம் இடத்தில், சி லூத் அலைஹிஸ்ஸலாம் சமுதாயம் இடத்தில், டி ஹூத் அலைஹிஸ்ஸலாம் சமுதாயம் இடத்தில். பி மூசா அலைஹிஸ்ஸலாம் பி மூசா அலைஹிஸ்ஸலாம் சமுதாயம் இடத்தில். கன்ஃபார்ம். கம்ப்ளீட் தி ஆன்சர் பி மூசா அலைஹிஸ்ஸலாம் சமுதாயம் இடத்தில். கன்ஃபார்மாக சொல்கிறீங்களா? மூசா அலைஹிஸ்ஸலாம் சமுதாயத்துக்கு மேலே எப்படி சொல்கிறீங்க? குர்ஆன் தர்ஜுமா படிக்கிற நேரம் படித்தேன். என்ன படிச்சிருக்கிறீங்க? அவங்களோட அந்த துர்சீனா மலை சம்பவத்தில் இப்படி அவங்க சொல்லுவாங்க. மூசா நபி சொல்கிறத படித்தேன்னு ஒண்டி. இப்போ மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய சமுதாயத்துக்கு தலைக்கு மேலே அல்ல மலையை உயர்த்திக்கிறான், உறுதிமொழி எடுத்துக்கிறான்னு லொக் பண்ணியிருக்கிறீங்க. சரி, உங்களுடைய ஆன்சர் சரியா பிழையா என்பதை பார்ப்போம். கம்ப்யூட்டர் ரிவீல் த ஆன்சர் ப்ளீஸ். நீங்கள் சொன்ன பதில் சரியான பதில். மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய சமுதாயத்துக்கு தலைக்கு மேலே தான் அல்லாஹ் தூர் மலையை தூக்கி உறுதிமொழி எடுக்கிறான். என்ன சொன்னால் அந்த சமுதாயம் ரொம்ப அட்டூழியம் செஞ்சு கொண்டே இருப்பாங்க. ரசூல் மூசா அலைஹிஸ்ஸலாமை குழப்பிக்கொண்டே இருக்கக்கூடிய ஒரு சமுதாயம் தான். எவ்வளோ தான் அற்புதங்களை பார்த்தாலும் அதுக்கு அடுத்த செகண்ட்லேயே அதை எல்லாத்தையும் மறந்துட்டு, அல்லாஹ்வை மறந்துட்டு ஒவ்வொரு காரியத்தில் சிறுக்கில் ஈடுபடக்கூடியவர்களாக இருந்து கொண்டிருந்தார்கள். நபிகள் அல்லாஹ் ரப்பல் என்ன செய்கிறான்னு சொன்னால் தூர் மலையை தலைக்கு மேலே உயர்த்துறான். அந்த தலைக்கு மேலே உயர்த்தி அது ஒரு நிழல் தர்ற அளவுக்கு தலைக்கு மேலே நிற்கிது. அது தூர் மலையை அல்லாஹ் உயர்த்தி அவர்களிடத்தில் ஒரு உறுதிமொழி எடுக்கிறான். என்ன உறுதிமொழி எடுக்கிறான்னு சொன்னால், இந்த வேதத்தை நீங்கள் பற்றி பிடித்து கொள்ள வேண்டும், வேதத்தில் சொல்கிறத நீங்கள் நம்பி அதன்படி வாழ்க்கை அமைத்துக் கொள்ள வேண்டும்னு சொல்லி அல்லாஹ் உறுதிமொழி எடுக்கிறான். ஆனால் அந்த உறுதிமொழியை என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் இவர்கள் மீறுகின்றார்கள் என்பதையும் திருமறையில் அல்லாஹ் சொல்கிறான். இந்த உறுதிமொழியை மீறுறாங்க. அல்லாஹ் சொல்கிறான் சனிக்கிழமை மீன் பிடிக்கக்கூடாது, இப்படி பல சட்டங்கள் எல்லாம் சொல்கிறான். அந்த மலையை தலைக்கு மேலே வச்சு, ஏன்னா இவர்களை பற்றி தெரியும், கேட்குறாங்களே இல்லை இவங்க அவ்வளோ அல்லாடைய அற்புதத்தை கண்முன்னு பார்க்குறாங்க. கடல் பிளக்குது, கடல் பிளந்து காப்பாற்றப்பட்டு அடுத்த செகண்டில் ஒரு சமுதாயத்தை பார்க்குறாங்க. அவங்க கற்கள் எல்லாம் வச்சு பல தெய்வங்களை வச்சு வணங்கி கொண்டு இருக்கிறாங்க. மூசா எங்களுக்கு மட்டும் நீ ஒரு கடவுள்னு சொல்கிற, எங்களுக்கும் இதே மாதிரி பல கடவுள் உண்டாக்கித்தான்னு கேட்குறாங்க. இப்போ தான் கண்முன்னுக்கு பார்க்குறான், கடல் பிளந்து அற்புதத்தை பார்த்து அல்லான்ற ஒருத்தன் இருக்கிறான், மூசா உண்மையே தூதர் தான், அப்போ மூசா சொல்கிறது உண்மைதான்றதை கண்முன்னுக்கு பார்க்குறாங்க, அத்தாட்சியில் பார்க்குறாங்க. பார்த்து அடுத்த செகண்ட் என்ன செய்கிறான்னு சொன்னால் எங்களுக்கும் பல கடவுள் வேணும் அப்படின்னு கேட்டு நிற்கிறாங்க. இப்படியே அடுத்த செகண்டில் மாறிக்கொண்டே போகக்கூடியவங்கனால அல்லாஹ் என்ன செய்கிறான்னு சொன்னால் இந்த சமுதாயத்துக்கு தலைக்கு மேலே ஏற்றி வைக்கிறான். மலையை நிப்பாட்டி வச்சு கட்டுப்பாடு, இந்த உடன்படிக்கை இருக்கிறோம், நீ இது கட்டுப்பட்டு ஆனவங்கள சரி ஓகேன்னு சொல்லி கட்டுப்பட்டதாக உறுதிமொழி எடுத்துகிட்டு மீறக்கூடிய ஒரு சமுதாயமாக இருக்கின்றார்கள், மீறினார்கள் என்பதையும் அல்லாஹ் திருமறையில் பல வரலாறுகளூடாக இவர்களுடைய வரலாறை நமக்கு சொல்லி காட்டுறான். 4 கேள்விகளுக்கு சரியாக பதில் சொல்லியிருக்கிறீங்க. 4000 ரூபாய் கையில் இருக்குது. இது ஃபிக்ஸ் மணி இல்லை. இன்னும் ஒரு கேள்விக்கு பதில் சொன்னால் உங்களுக்கு 5000 ரூபாய் ஃபிக்ஸ் மணி கையில் கிடைக்கும். இன்னும் ஒரு லைஃப் ஆப்ஷன் கையில் பேலன்ஸ் இருக்குது. சரி, 5வது கேள்வி. 5000 ரூபாய்க்கான கேள்வி இதோ உங்களுடைய கம்ப்யூட்டர் ஸ்கிரீன். மூசா அலைஹிஸ்ஸலாம் சமுதாயம் இறைவனை நேருக்கு நேர் காட்டுமாறு கேட்டபோது இறைவன் என்ன செய்தான்? ஏ மலையை உயர்த்தினான், பி பூகம்பத்தால் தாக்கினான், சி இடியோசையால் தாக்கினான், டி பெரும் பஞ்சம் தாக்கியது. ஆப்ஷன் ஏ மலையை உயர்த்தினான். ஆப்ஷன் ஏ மலையை உயர்த்தினான். கன்ஃபார்மாக லாக் செய்யலாமா? லாக் லைஃப் லைன் போத்தே இல்லை. கன்ஃபார்ம்டாக லாக் பண்ணலாம், இல்லாட்டி லைஃப் லைன் யூஸ் பண்ணலாம். ஒரு லைஃப் லைன் ஆப்ஷன் ஒன்று கையில் இருக்குது. ஸோ போடுங்க 50-50 யூஸ் பண்ணுறீங்க. கம்ப்யூட்டர் ஃபரான் 50-50 ஆப்ஷனை யூஸ் பண்ணுறாங்க. அவருக்கான 2 தவறான பதில்களை அகற்றவும். சி இடியோசையால் தாக்கினான். சி இடியோசையால் தாக்கினான். லாக் செய்யலாமா? கன்ஃபார்ம். கம்ப்ளீட் லாக் தி ஆன்சர் சி இடியோசையால் தாக்கினான். மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய சமுதாயம் இறைவனை நேருக்கு நேர் காட்டுமாறு கேட்ட நேரத்தில் இடியோசையால் தாக்கினான் சொல்லி லொக் செஞ்சுருக்கிறீங்க. இப்படி ஒரு வரலாறு படிச்சிருக்கிறீங்க. இடியோசையால் தாக்கிக்கிறாங்க. உங்களுடைய ஆன்சர் சரியா பிழையா என்பதை பார்ப்போம். கம்ப்யூட்டர் வில் த ஆன்சர் ப்ளீஸ். நீங்கள் சொன்ன பதில் சரியான பதில். இடியோசையால் தாக்கினதாக அல்லாஹ் திருமறையில் சொல்லி காட்டுறான். மூசா அலைஹிஸ்ஸலாம் சமுதாயம் கேட்குறாங்க, அல்லாஹ் எங்களுக்கு நேருக்கு நேர் காட்டுங்க, அல்லாஹ்னு சொல்கிறேன், அல்லாஹ் அது செய்கிறான்னு சொல்கிறேன், எங்களுக்கு அல்லாஹ் நேருக்கு நேர் காட்டணும் அப்படின்னு சொல்லி மூசா அலைஹிஸ்ஸலாம்கிட்ட கேட்குறாங்க. கேட்குற இடத்துல அல்லாஹ் என்ன செய்கிறான்னு சொன்னால் பெரிய ஒரு இடியோசையால் இவங்களை தாக்கினதாக திருமறையில் சொல்லி காட்டுறான். ஏன்னா அல்லாஹ் இந்த உலகத்தில் யாருக்கும் நேரில் பார்க்க முடியாது. அல்லாஹ் மறுமையில் நம்ம நேரில் பார்ப்போம். அல்லாஹ் சொல்கிறான் மலக்குகள் அனுபவத்தில் இருக்கக்கூடிய நேரத்தில் சஃபன் அல்லாஹ் என்ன செய்வான், நிற்பான். அந்த நேரத்தில் நல்லவர்கள் அல்லாஹ்வை பார்ப்பார்கள். ரசூலுல்லாஹ் சொல்கின்றார்கள், எப்படி முழு நிலவு ஈக்கிற நேரத்தில் மக்கள் கஷ்டப்பட மாட்டாங்களே, நிலவை பார்க்குறதுக்கு யாருமே முந்தி கொண்டு கஷ்டப்பட்டு கொண்டு எனக்கு விளங்குது இல்லைன்னு பார்க்க மாட்டாங்க. எல்லாருக்கும் பசந்த விளங்கும் முழு நிலவு. இதே போல் நாளை மறுமையில் அல்லாஹ் இந்த முழு நிலவை எப்படி நாங்கள் கஷ்டம் இல்லாமல் பார்ப்போமோ அதே போல் நல்லவர்கள் மூமீன்கள் நாளை மறுமையில் அல்லாவை பார்ப்போம் சொல்லி ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. அப்போ அல்லாஹ் கண்முனுக்கு காட்சி அளிப்பான்.
இப்போ நம்ம அல்லாஹ் பார்க்காமல் நம்பிக்கையின் அடிப்படையில் வணங்கக்கூடிய அந்த அல்லாஹ் நாளை மறுமையில் கண்முனுக்கு நிற்பான். ஆனால் இந்த உலகத்தில் வந்து யாருக்குமே அதை காட்ட மாட்டான் அல்லாஹ். மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்குறாங்க, யா அல்லாஹ் எனக்கு உன்னை பார்க்கணும் இப்படி கேட்குறது. அல்லாஹ் என்ன செய்கிறான்னு சொன்னால், என்னுடைய ஒளியை வந்து நான் என்ன செய்கிறேன் பக்கத்தில் இருக்கிற மலைக்கு காட்டுறேன். அந்த மலை அந்த இடத்துல நின்றுச்சின்னு சொன்னால் உனக்கு என்னைய பார்க்க எலும்பு அல்லாஹ் என்ன செய்கிறான்னு மலைக்கு காட்டுறான். மலை தூளாகுது. மூசா அலைஹிஸ்ஸலாம் மூர்ச்சையாக விழுகிறாங்க. அப்போ இவன் என்ன செய்கிறான்னு சொன்னால், இந்த கூட்டம் வந்து இப்போ இவ்வளோ அல்லாவுடைய அற்புதங்களை என்னத்தான் கண்டு இருந்தாலும் அல்லாஹ் ஈக்கிறான்றதை நம்பினாலும் இல்லை, நாங்கள் அல்லாஹ் பார்த்தே தான் தீர்வோம், அல்லாஹ் பார்த்தே வேணும், எங்களுக்கு பார்த்தா தான் நம்புவோம்னு சொல்லி பிடிவாடமாக நிற்கிறான். அல்லாஹ் வந்து நேருக்கு கொண்டாந்து நிப்பாடு அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அப்போ அல்லாஹ் என்ன செய்கிறான்னு சொன்னால் இடியோசையால் தாக்குறான். இது அல்லாஹ் வந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களுக்கு சொல்கிறான். இந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களுக்கு அவர்கள் சொல்கிறாங்க, நீ வானத்துக்கு போயிட்டு நீ அல்லாவுடைய வேதம்னு சொல்கிற, நீ என்ன செய், வானத்துக்கு போயிட்டு வேதத்தை எடுத்துருவா, குர்ஆனை வந்து வானத்துலேருந்து எடுத்துருவா, அப்போ நாங்கள் நம்புகிறோம் அப்படின்னு சொல்கிற நேரத்தில் ரசூலா கவலைப்படுறாங்க. அந்த கவலையை நீக்கிறதுக்கு எல்லாம் சொல்கிறான், நீங்கள் இதுக்கே கவலைப்படுறீங்க, மூசாவுடைய சமுதாயம் என்ன கிடைச்சி தெரியுமா, இவன் சரி பரவாயில்ல, வானத்தில் போயிட்டு அல்லா கிட்ட வந்து வேதத்தை எடுத்துகிட்டு வர சொல்கிறான், அவன் அல்லாவே எடுத்துகிட்டு வர சொல்லிட்டான், அல்லாவே கண்முன்னு காட்ட சொல்லிட்டான் அப்படின்னு சொல்லி ஆறுதல் பண்ணதாக அல்லாஹ் திருமறையில் நமக்கு சொல்லி காட்டுறதை நமக்கு பார்க்க முடிகின்றது. அப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் சமுதாயத்தை வந்து நேருக்கு நேர் அவர்கள் அல்லாஹ் பார்க்கணும்னு கேட்டதுனால இடியோசையால் அல்லாஹ் தாக்கினான்னு சொல்லி திருமறையில் அல்லாஹ் சொல்லி காட்டான். 5 கேள்விகளுக்கு சரியாக பதில் சொல்லியிருக்கிறீங்க. 5000 ரூபாய் ஃபிக்ஸ் பண்ணி உங்களோட கையில் கிடச்சிருக்குது. 2 லைஃப் லைன் ஆப்ஷனையும் யூஸ் பண்ணிட்டீங்க. 7000 ரூபாய்க்கான 6வது கேள்வி இதோ உங்களுடைய கம்ப்யூட்டர் ஸ்க்ரீனில். தொழாதவர்களும் ஏழைகளுக்கு உணவளிப்பாதவர்களும் எந்த நரகத்தில் இருந்து புலம்பியதாக இறைவன் கூறுகின்றான்? ஏ ஜஹீம், பி சகர், சி ஹுதமா, டி சயிர். ஆப்ஷன் பி சக்கர் கன்ஃபார்மா லோக் செய்யலாம். கம்ப்யூட்டர் லோக் தி ஆன்சர் பி சக்கர். தொழாதவர்கள் அதேபோல் ஏழைகளுக்கு உணவளிக்காதவர்கள் சக்கர் என்ற நரகத்தில் இருந்தால் புலம்பி இருக்கிறாங்க. சரியா இருக்குன்னு நினைக்கிறீங்க? 7000 ரூபாய்க்கான 6வது கேள்வி. உங்களுடைய ஆன்சர் சரியா பிள்ளையா என்பதை பார்ப்போம். கம்ப்யூட்டர் வில் தி ஆன்சர் ப்ளீஸ். நீங்கள் சொன்ன பதில் சரியான பதில். சோனத்தில் இருக்கக்கூடியவர்கள் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருப்பார்கள். அதேபோல் சக்கரன்றதும் நரகத்துக்கு சொல்லக்கூடியது தான். அங்கே வந்து இருக்கக்கூடியவர்கள் அவர்கள் ஏன் நரகத்துக்கு வந்தார்கள் என்று சொல்கின்றது அவர்கள் சொல்வார்கள், நாங்கள் தொழாதவர்களாக இருந்தோம். அதேபோல் நாங்கள் ஏழைகளுக்கு உணவளிக்கவும் இல்லை, ஏழைகளுக்கு உணவளிக்காதவர்களும் தொழாதவர்களாக இருந்தோம் என்று அவர்கள் புலம்புவார்கள் என்று திருமறையில் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அப்போ இந்த தொழுகை என்பது ரொம்ப முக்கியமானது. அதில் பொடுப்போக்குத்தனம் நாங்கள் காட்டக்கூடாது. தொழுகை வந்து ரொம்ப முக்கியம். நாளை மறுமையிலும் முதலாவதாக அல்லாஹ் விசாரிக்கக்கூடியது இந்த தொழுகையை பற்றி தான். இந்த தொழுகையை பற்றி அல்லாஹ் நாளை மறுமையில் விசாரிப்போம். அந்த தொழுகை வந்து ஒழுங்கான முறையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டிய அடிப்படையில் நம்ம இருக்க வேண்டும். இப்படி இருந்தால் நாளை நரகத்திலிருந்தும் நமக்கு தப்பித்து கொள்ள முடியும். அதேபோல் இந்த உலகத்திலேயும் அல்லாஹ் சொல்லி காட்டுறான் வந்து தொழக்கூடியவர்களுக்கு வந்து அவர்கள் தீமையை விட்டும் மானக்கேடான காரியங்களை விட்டும் தடுக்கும் கேடயமாக இருக்கும். இன்ன சலாத்து தன்ஹா அனில் ஃபஹ்ஷாய் வல் முன்கர் என்று சொல்லி அல்லாஹ் சொல்லி காட்டுறான். தீமையை விட்டு உங்களை தடுக்கும் அப்படின்னு சொல்லி காட்டுறான். இந்த தொழுகை என்பது நமக்கு அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பாக்கியம். இந்த தொழுகையை வந்து நாங்கள் தொழுவோம். நாங்கள் பல பேர் நினைக்கிறோம் வந்து நாங்கள் அல்லாவுக்காக தொழுகிறோம். இது அல்லாவுக்காக இல்லை, நமக்காக தொழுகிறோம். நம்ம தொழுந்தாலும் ஒன்று தான், தொழாமல் இருந்தாலும் அல்லாஹ்க்கு அதில் எந்த ஒரு கூட போகிறதும் இல்லை, குறைய போகிறதும் இல்லை. இந்த தொழுகை நமக்காகன்னு நாங்கள் தொழ வேண்டும். நம்மில் பலரும் நம்ம தொழாமல் வைக்கிறதுக்கு முக்கியமான காரணம் இதுதான். நம்ம தொழாமல் வைக்கிறதுக்கு முக்கியமான காரணம் இது அல்லாஹ்க்காக தொழுகிறோம்னு நினைக்கிறோம். இது அல்லாஹ்க்காக தொழலை, நம்முடைய நாளை மறுமைக்காக தொழுகிறோம். உலக வாழ்க்கை சரியான முறையில் அமைத்துக் கொள்வதற்காகத்தான் நாங்கள் தொழுகிறோன்றதை கவனித்துக் கொள்ள வேண்டும். அப்போ 6வது கேள்விக்கு சரியாக பதில் சொல்லியிருக்கிறீங்க. 7000 ரூபாய் பணப்பரிசை வென்றிருக்கிறீங்க. இது உங்களுடைய ஃபிக்ஸ் மணி இல்லை, ஃபிக்ஸ் மணி 5000 ரூபாய் தான். 2 லைஃப் லைன் ஆப்ஷனையும் யூஸ் பண்ணிவிட்டீர்கள். 7வது கேள்வி 9000 ரூபாய்க்கான கேள்வி இதோ உங்களுடைய கம்ப்யூட்டர் ஸ்கிரீனில். குர்ஆன் எத்தனை வட்டார மொழிகளில் அருளப்பட்டது? ஏ 5, பி 4, சி 7, டி 1. குர்ஆன் எத்தனை வட்டார மொழிகளில் அருளப்பட்டிருக்குது? ஆப்ஷன் பி 4. ஆப்ஷன் பி 4 லொக் செய்யலாம். சரி, கன்ஃபார்ம். கம்ப்ளீட் லொக் தி ஆன்சர் பி 4. ஒவ்வொரு தரத்துக்கு ஏற்ற மாதிரியா வட்டார மொழின்னு சொன்னால் இப்போ தமிழ் எடுத்துக்கொண்டீங்கன்னா தமிழ் வந்து ஒவ்வொரு இதில் இருக்கும். இந்தியா இதுங்க மெட்ராஸ் தமிழ்னு இருக்கும். திருநெல்வேலிக்குன்ற ஒரு பாஷை வேறு இருக்கும். அந்த சில மாற்றங்கள் இருக்கும் அவங்களுடைய உச்சரிப்புகளில். அதே இதுதான் தமிழ், ஒரே வார்த்தை தான் வரும், எல்லாம் ஒன்றே தான். வார்த்தைகளில் மாற்றம் இல்லை, ஆனால் உச்சரிப்புகளில் ஒவ்வொரு மாற்றங்கள் இருக்கும். அதே போல் அரபியர்கள்ட்டையும் அந்த உச்சரிப்புகள் மாற்றங்கள் இருந்துச்சு.
ஒரு இதில் மக்கால் இருக்கக்கூடியவங்கள்ட்ட ஒரு உச்சரிப்பு இருக்கும், ஒரு எழுத்தை வந்து ஒரு மாதிரி உச்சரிப்பாங்க. அதே கொஞ்சம் ஃபார்சி சைடுக்கு வேறு சைடுக்கு போகிற நேரத்தில் அவர்களுடைய உச்சரிப்பு கொஞ்சம் வேற மாதிரி இருக்கும். ஒரே எழுத்து ஒரே கருத்தை தான் தரும், ஆனால் உச்சரிப்புகளில் சில மாற்றங்கள் வரும். இப்போ நீங்கள் சொல்கிறீங்க 4 வட்டார மொழிகளில் அருளப்பட்டிருக்குது சொல்லி திருமறை குர்ஆன் சரியாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? கேள்விப்பட்டிருக்கிறீங்களா இதை ஏற்கனவே? இல்லை. சரி, உங்களுடைய ஆன்சர் சரியா பிழையா என்பதை பார்ப்போம். கம்ப்யூட்டர் ரிவீல் தி ஆன்சர் ப்ளீஸ். நீங்கள் சொன்ன பதில் தவறான பதில். 7 வட்டார மொழிகளில் நபிகள் நாயகம் சொல்கிறாங்க குர்ஆன் வந்து 7 வட்டார மொழிகளில் எனக்கு அருளப்பட்டிருக்குது சொல்லி ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. ஏன்னா ஒவ்வொருத்தர் வந்து அரபியில் சில உச்சரிப்புகளில் மாற்றங்கள் இருக்கும். சில பேருக்கு இருப்பாங்க எவ்வளோ தான் சொன்னாலும் அந்த ப்ரொனவுன்சியேஷன் வராது. ஏன்னா அது அவங்க சின்னத்துலேருந்தே அந்த ஒரு வட்டாரத்துக்கு அதே மொழியில் வந்திருக்கும். அதனால் வந்து கஷ்டப்படுத்தாமல் இருக்கிறதுக்கு அல்லாஹ் என்ன செஞ்சான்னு சொன்னால் 7 வட்டாரம் ஒரே குர்ஆன் தான், ஒரே விடயம்தான், ஆனால் அந்த ப்ரொனவுன்சியேஷன் பரவாயில்ல, கொஞ்சம் மாற்றப்பட்டு அருளப்பட்டுச்சு. அப்புறம் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க 7 வட்டார மொழிகளில் அரபியில் எனக்கு வந்து குர்ஆன் அருளப்பட்டிருக்குது சொல்லி ரசூலுல்லாஹ் சொல்கின்றார்கள். அந்த வரலாற்று செய்திகள் பலதை நமக்கு பார்க்க முடிகின்றது. சில பேர் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக அந்த ப்ரொனவுன்சியேஷன் பண்ணுற நேரத்தில் உமர் ரலியல்லாஹு எல்லாம் ரசூலாட்ட வந்து காட்டி இந்த பாருங்கள் குர்ஆனை மாற்றி ஓதுறான் இப்படியெல்லாம் கேட்குற நேரத்தில் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க இல்லை, அவர் ஓதினதும் சரிதான், நீங்கள் ஓதினதும் சரிதான் என்று சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க 7 வட்டார மொழிகளில் குர்ஆன் அருளப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதற்கு பிறகு வந்து என்ன செய்யப்பட்டுன்னு சொன்னால், இப்போ இதில் குழப்பங்கள் உண்டாகக்கூடாது, ரசூலுல்லாஹ்வுடைய மரணத்துக்கு பிறகு குழப்பங்கள் உண்டாகக்கூடாது என்பதற்காக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் எது ஓதப்பட்டுச்சோ அவர்கள் எது அந்த மக்கள் குறைஷியர்கள் அவர்கள் யூஸ் பண்ணாங்களோ அதே அந்த ஒரு வட்டார மொழிக்கு எல்லாத்தையும் இதாக்கித்தான் அபூபக்கர் ரலியல்லாஹு காலத்தில் தொகுத்த குர்ஆன். அப்புறம் அதே இது வந்து உமர் ரலியல்லாஹு காலத்தில் வந்துச்சு, உஸ்மான் ரலியல்லாஹுடைய காலத்துலையும் அதே இது வந்துச்சு. உஸ்மான் ரலி அவங்க என்ன செஞ்சாங்கன்னு சொன்னால் அந்த குர்ஆனை தவிர்த்து அதற்கு மாற்றமாக யாரெல்லாம் குர்ஆன்ற பேரில் வச்சுருந்தாங்களோ அது எல்லாத்தையும் என்ன செஞ்சாங்கன்னு சொன்னால் எல்லாத்தையும் அழிச்சாங்கன்னு சொன்னால் எல்லாரும் குழப்பங்கள் உண்டாகும். என்றால் மக்கள் குர்ஆன்ற பேரில் வேறு இதுவரையும் உண்டாக்கிடுவாங்க அப்படின்ற பயத்தில் வந்து உஸ்மான் அலி என்ன செஞ்சாருன்னு சொன்னால் அந்த ரசூலுல்லாஹ்வுக்கு பிறகு அபூபக்கர் அலி கொண்டாந்தது, உமர் அலி அவங்களோட கொண்டாந்தது, இப்படியே வரிசையாக வந்ததை மட்டும் எடுத்துக்கொண்டு இப்போ நாங்கள் கைவரியாக வந்து கொண்டிருக்கிறோம். அப்போ குர்ஆனில் எந்த மாற்றமும் இல்லை, ஆனால் அந்த உச்சரிப்புகளில் சில மாற்றங்களாக 7 முறைக்கு வந்திருக்குது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய செய்தியை நமக்கு புகாரி போன்ற கிரந்தங்களில் பார்க்க முடிகின்றது. சரி, அழகான முறையில் விளையாடினீங்க. இந்த 6 கேள்வி மட்டும் சரியாக பதில் சொல்லியிருந்தீங்க, 7வது கேள்வியில் அவுட் ஆக வேண்டிய ஒரு நிலைமை ஏற்பட்டது. எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? இப்போ ஃபஸ்ட் 5க்கு நான் லைஃப் லைன் யூஸ் பண்ணாமல் போகணுன்னு பார்த்தேன், ஆனால் டென்ஷனில் யூஸ் பண்ண வேண்டியது. ஃபஸ்ட் 6ம் எனக்கு கொஞ்சம் தெரிஞ்ச கேள்வி தான். இது நான் படிக்காததால தான் இதுக்கு 50-50 எடுத்திருப்பேன், கையில் இல்லாததால் மிஸ் ஆகிட்டு. ஸோ சரி, ஏதோ அல்லாஹ் எதை நாடி இருக்கின்றானோ அதுதான் நடக்கும். இந்த நிகழ்ச்சியில் ஏற்கனவே சொன்னீங்க டென்ஷனாக இருந்துச்சுன்னீங்க, நர்வஸாக இருந்துச்சுன்னீங்க, ஆனால் நல்ல தைரியமாக விளையாடி கொண்டு வந்தீங்க. 7வது கேள்வி மட்டும் உங்களுடைய தைரியம் ஒன்று இருந்துச்சு, கான்ஃபிடென்ட் ஒன்று இருந்துச்சு. இந்த நிகழ்ச்சியை பற்றி இது கொஞ்சம் டஃப்பான கேள்வி இருந்துச்சு, அதுதான் டஃப் ஆகிட்டு. சரி, இந்த நிகழ்ச்சிக்கு கலந்து கொண்ட அனுபவம் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? ஃபஸ்ட் டைம் இப்படி ஒரு ப்ரோக்ராமுக்கு நான் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கிறேன். இதுக்கு முன்னுக்கு நான் நிறைய அப்ளை பண்ணேன், இன்றைய தான் கிடச்சிது. ஃபஸ்ட் டைம்ன்றதால தான் கொஞ்சம் டென்ஷன். இதில் தெரிஞ்ச கேள்விக்கும் லைஃப் லைன் யூஸ் பண்ண வேண்டி வந்துச்சு. இல்லாட்டி கொஞ்சம் நான் யோசிச்சுட்டு வந்தேன், ஃபஸ்ட் 5 கேள்விக்கு எப்படியுமே லைஃப் லைன் எடுக்காமல் அதுக்கு பிறகு தான் டஃப்பான கேள்விகள் வரும், அதுக்கு யூஸ் பண்ணுவோம். ஆனால் நல்லா நாட்டம் எடுக்க வேண்டி வந்துருச்சு. சரி, வெற்றியோ தோல்வியோ அதை விட கலந்து கொள்வது தான் ரொம்ப முக்கியம். கலந்து கொண்டு உங்களுடைய அறிவுடைய திறமை மக்களுக்கு வெளிக்காட்டினீங்க, பல விடயங்கள் மக்களுக்கு எடுத்து சொன்னீங்க, பல விடயங்கள் உங்களால் மக்களும் கற்றுக்கொண்டிருப்பார்கள் என்று நாங்களும் நம்புகின்றோம். இந்த காம்படிஷனில் கலந்து கொண்டதற்காக உங்களுக்கு சர்டிஃபிகேட் ஒன்று தர இருக்கின்றோம். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டதற்கு ஜஸாக்கல்லாஹு ஹைர். இந்த நிகழ்ச்சியை பார்த்து நீங்களும் பல பிரயோஜனங்களை அடைந்திருப்பீர்கள் என்று நாங்கள் நம்புகின்றோம். மார்க்கத்தை எத்தி வைக்கக்கூடிய, கல்வியை மக்களுக்கு எத்தி வைக்கக்கூடிய இந்த பணியில் நீங்களும் இணைய விரும்பினால் நமக்கு உங்களுடைய தான தர்மங்களை தந்து, சதக்காக்களை தந்து உதவி செய்யுங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தங்களுடைய மரணத்துக்கு பிறகும் நன்மையை கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய சில பணிகளை சொன்னார்கள், 3 பணிகளை சொன்னார்கள். அதிலே மார்க்க கல்வி, பயனுள்ள கல்வியை மக்களுக்கு எடுத்து சொல்வது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அந்த பணியை செய்யக்கூடிய ஒரு நிகழ்ச்சியாக தான் இது இருக்கின்றது. உங்களுடைய மரணத்துக்கு பிறகும் உங்களுக்கு நன்மையை கொண்டு வந்து தரக்கூடிய இந்த பணிக்கு தாராளமாக உங்களுடைய தான தர்மங்களை தந்து உதவுமாறு உங்களிடத்தில் அன்பாய் கேட்டுக்கொள்கின்றோம். இந்த நிகழ்ச்சியில் நீங்களும் கலந்து கொள்ள விரும்பினால் உங்களுடைய பெயர், முகவரி மற்றும் அட்ரஸை கீழே உள்ள வாட்ஸ்அப் இலக்கத்துக்கு வாட்ஸ்அப் மூலமாக அனுப்பி வையுங்கள். வாருங்கள், வெல்லுங்கள், பாருங்கள், மார்க் அறிவை வளர்த்துக் கொள்ளுங்கள். இது தி வினர் சீசன் 3. இது நேயர்களுக்கான கேள்வி. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று எந்த அத்தியாயத்தில் உட்பகுதியில் இடம்பெற்றுள்ளது? ஏ சூரா நம்ல்,
பி சூரா தௌபா, சி சூரா நஹல், டி சூரா யாசின். இதற்கான விடையை கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.